ஈசாய நம குருவே துணை. எல்லோரும் எல்லா நலமும் பெற வேண்டும். காட்பாடியிலிருந்து அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மற்றும் மருத்துவர் ஸ்ரீ குரு கோட்டீஸ்வரன். அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் ஒரு ஜாதகத்தை பார்ப்போம். ஆண் ஜாதகம். ஜாதகரின் வயது 39 வயது 11 மாதம் 28 நாட்கள் ஆகின்றன. ஜாதகரின் கேள்வி புதிதாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்ய போகிறோம். ஏற்கனவே இருக்கிற வீடை நாங்கள் வாடகை விடலாம் என்று இருக்கிறோம். இது எனக்கு சாத்தியமாகுமா? அது போன்ற கிரக அமைப்பு இருக்கிறதா என்று பார்த்து சொல்ல முடியுமா என்று கேட்டார். ஜாதகரின் ஜென்ம லக்னம் தனுசு. தற்சமயம் வயதின் லக்னம் மேஷம். பரணி 1ஆம் பாதம் செல்கின்றது. சுக்கிர பகவான் மீனத்தில் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். லக்னாதிபதி செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் ரிஷபத்தில் இருக்கிறார். சுக்கிரன் 12இல் இருப்பதால் மாற்றம் ஏற்படும் என்பது தெரிகிறது. லக்னாதிபதி செவ்வாய் 2இல் இருப்பதால் வருமானத்துக்கான இடத்தில் இருக்கிறார் என்றும் தெரிகிறது. 10ஆம் அதிபதி தொடர்பு இருந்தால் ஜாதகருக்கு 4ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி தொடர்பு இருக்கும்போது ஜாதகருக்கு வீட்டின் மூலம் வருமானம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 4ஆம் அதிபதியான சந்திரன் லக்னத்திலேயே இருப்பதாலும் 10ஆம் அதிபதியான சனி பகவான் விருச்சிகத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பதாலும் எதிர்பார்த்த அளவு வாடகை இல்லை என்றாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு வாடகை கிடைப்பதற்கான வீடோட வாடகை அமைப்பு இருக்கிறது. ஏஎல்பி லக்னத்திலே 3ஆம் அதிபதியான புதனும் 6ஆம் அதிபதியான ஏஎல்பி லக்னத்திலே புதனும் இருப்பதால் ஜாதகரின் இளைய சகோதரின் மூலம் ஏஎல்பி லக்னம் மேஷத்திலே புத பகவானும் இருப்பதால் இளைய சகோதரன் மூலம் ஏதாவது ஒரு சிறு பிரச்சனை உண்டு என்று கூறினோம். ஆமாம், அவர்கள்தான் வீட்டு வாடகைக்கு வருகிறேன் என்று கூறியிருக்கிறார்கள் என்றால் இது நடக்கும். அவர்களுக்கே வாடகை விடலாம் என்று கூறி, ஏனென்றால் லக்னத்தோடு 3ஆம் அதிபதியும் தொடர்பு இருப்பதால் உங்களுடைய இளைய சகோதரம் அதை பயன்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கூறினோம். அதுபோல்தான் செய்யலாம் என்று இருக்கிறேன் ஐயா, அதற்காகத்தான் வந்தேன் என்று கூறினார். அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் நிகழ்வுகள் என்ன நடக்கப் போகிறது, அதற்கான சாதகமான அமைப்பு இதில் இருக்கிறதா, அது இருந்தால் பார்த்து செய்யலாம் என்பதை துல்லியமாக கூற முடிகிறது. இப்படிப்பட்ட இந்த ஜோதிட முறையை கற்றுத்தந்த குருவுக்கும் வணக்கம், நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.